கல்லான பெண்கூட உன்னாலே ராமா, பெண்ணாகி வந்தாலே மண்மேலே, பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே, வைதேகி நாதா வடமலை ராஜா ஆனந்தா என்னாலும் என் வாழ்க்கையிலே அன்பைத்தார் என்று ராமவீரன் பாதம் பட்டவுடனேயே கல்லாக இருந்தவன் எப்படி உருமாறி சாப விமோச்சனம் பெற்றாலும் அதே போல கன்னி தமிழ் மன்னரை காகத்தின் முகர்வாடி சித்திரமும் கைப்பழக்கம் வைத்துதர் கல்வி மனப்பழக்கம் நித்தமும் நடையும் ஒரு நடைப்பழக்கம் என்பது அறிந்து முகநக நட்பது நட்பு அல்ல, நெஞ்சத்தே அகநக நட்பதே நட்பு. அப்படி நட்புக்கு இலக்கணம் வகுத்தார் போல கன்னி தமிழ் மன்னரே இந்த நாரத மணிமலை வாழ்த்திய விதம் என்னாலும் நன்றாக இருந்தது. ஆக ஒப்பனவை முகமறந்து உபதரித்து உண்மைவேசு உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமுதமாகும். முப்பது பால் அன்னம் கலந்து முகங்கெடுத்து இடுவராயின் கத்திய பஜினோடு கடும்பசியாகும் தானே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் முகநகம் குன்றாமல் சொல்வாங்கள் ஆபத்து கொதவாத பிள்ளையும் அரும் பசிக்கு உதவாத தாகத்தை தீராத தரித்திரம் அறியாத கோபத்தை அடக்காத வேந்தன் குறுபடி கொள்ளாத சீடன் பாவத்தை தீராத தீர்த்த உலகத்தில் பயனில்லை, ஏழுமிருந்து பயனில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருந்து என்ன ஆக அத்தனை அந்தந்த நேரம் பார்த்து செயல்படணும். ஆமா, காலம் இழந்து நடவாதவன் கோலம் அறியா குரங்குக்கு இணைவான். ஏன்னா உலகத்துல பெரிது பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ அரியமால் உந்தியிலிருந்து வந்தோன், அரியமாலோ அலைகடலில் துயிலோ, அலைகடலோ குறுமொழியின் கலத்தத்துக்குள் அடக்கம், குறுமொழி புவியில் திருமண், புவியோ அரவின் ஒருதலை பாரம், அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ ஈசனுள் அடக்கம், ஈசனோ தொண்டருக்குள் இடமாக்கி விடுகிறார். ஆக பகவான் பெரியவனா இல்லை பக்தன் பெரியவனான்னு கேட்டா யார பெரியவன் சொல்லுவோம்? பக்தன் தான் பெரியவன் சொல்லுவோம். காரணம் உண்டு. அழகா அற்புதமா பல விஷயங்கள் எடுத்துரைத்த பெரும் உப்பில்லா பண்ண குப்பையில இருந்தா நம்ம இதுல சொல்லி வச்சிருக்கிறாங்க. எப்படி உப்பில்லாத மூளை வார்த்தாலும் அது முகமலர்ச்சியோட கொடுத்தோம் அப்படின்னா அது உண்பது கூட ஒரு அமிர்தமாக அப்படி சொல்லும்போது இறைவன் படைத்த உலகில் தான் மனிதனை வாழுகின்றார், மனிதன் படித்த சிலையில் தான் இறைவன் ஆண்டு கொண்டிருக்கிறார். அதான் சிலையா இருந்த அந்த மாரியம்மனை பார்த்து இந்த படிக்கல்லா கிடைக்குது அதை சொல்லி பார்த்து சொல்லிச்சான். கல்லு நானும் கல்லு இல்ல அங்க கல்லு அந்த படிக்கல்லா இருக்கிறது அம்பாலை பார்த்து சொல்லிச்சான். உடனே கல்லுதான் சிற்பி வடிச்சான், நீயும் கல்லுதான், உனக்கு சந்திர அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அதே போல இளநீர் அபிஷேகம் எல்லாம் உனக்கு பண்றான் பக்தன். ஆனா நானும் கல்லாச்சான் படிக்கல்லா கிடக்குறேன், என்னை மிதிச்சு போயிருந்தேன், உனக்கு அபிஷேகம் பண்றேன், உனக்கு என்ன அவ்வளவு பெருமை, என்னையே மிதிச்சு போய் பேச இப்படி போய் செய்யறான்னு சொன்ன ஒண்ணு அப்பதான் படிக்கல சொன்னிச்சா. அப்பதான் அம்மன் சொன்னாலும் சிற்பியாகப்பட்டவன் என்னை சிலை வடிக்கும் பொழுது அந்த வழியை தாங்கிக்கிட்டு நான் பொறுமையாக இருந்தேன். பொறுமையாக இருந்ததுனால நான் சிலையாக இருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருளை தருகின்றேன். சிற்பி ஒரு சிலை வடிக்கும் போது நீ வலி தாங்காம அப்படியே நொந்துட்ட, நொந்த ஒண்ணு அப்படியே உடஞ்சு கல்லா படிக்கல்லா உன்னை போட்டுட்டான். சிலை வடிக்க முடியல உன்னால, உன்னை அவனால, அதனால சிலையா நான் இருக்கேன், கல்லா நீ இருக்க. கல்லெல்லாம் ஆணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா, கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம் என்று சொன்னதை போல கவியரசு கண்ணதாசன் சொன்னதை போல அந்த கலைவாணி அருளோடு என்னாலும் கல்விக்கு அழகு கசர மொழிகிற மாதிரி தொட்டனைத்தூர் வடக்கேரி மாந்தருக்கு அறிவு தோண்ட தோண்டத்தான் தண்ணி வரும், தோண்ட தோண்டத்தான் ரொம்ப தோண்டணும்னா தண்ணி வராது. அதுக்குன்னு ஒரு நேரம் தானே. முதல்ல தோண்டும் போது தண்ணி வரும், ரெண்டாவது தோண்டும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கும், மூணாவது தோண்டும் போது மூடி வச்சுட்டு நாளைக்கு பார்த்து அனுபவத்தினால பேசுறீங்க, நாளைக்கு தோண்டும் போது எப்படியா தண்ணியை பார்த்துருவோம்டா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அனுபவம் தான் நம்ம அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன் தான். இதுதான் உங்ககிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குதா இல்லையா? பூ போலே பூ போலே பொன் பொன்னகையில் ஒரு உலகினை கண்டேனம்மா, பூ போலே பொன் பொன்னகையில் ஒரு உலகினை கண்டேனம்மா, என் பெண்ணே பெண்ணே
கன்னி தமிழ் மன்னரே, வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வார் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பதைப் போல தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிந்த தேவரிஷியாக நான் வந்திருந்தாலும், தமிழ் மகளாக நீ வந்திருந்தாலும், ஆக தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சபத்திற்கு சகலத்திற்கு தவம் படித்தவனுக்குன்னா ஒரு ஆள் போதும். தமிழ் என்ற வாசகத்தை பேசணும்னா ரெண்டு பேர் இருந்தா தான் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் இல்லாம எதையும் செய்ய முடியுமா? ஒரு காரியம் செய்யணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாச்சா நல்லா இருக்கும். ஒரு ஆளை செஞ்சுட்டு போனா ஒரு மரம் தோப்பாகுமா? இருந்தாலும் சில பேர் தனிமையாக இருந்து கூட சாதித்தவர்களும் உண்டு. அதுதான் தனிமையிலே இருப்பது தவம். தனிமையாக இருந்தக்கூடிய ஔவையாராக சொல்லக்கூடிய அந்த மூதாட்டி பாருங்க, பிறக்கும் பொழுது பாரு இளமையாக இருந்த பொழுது கூட தனக்கு புதுமை வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அழகாக ஆத்திச்சூடி என சொல்லக்கூடிய அற்புதமான நமக்கு சுவடியை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி தனியா தான் இருந்தாங்க. ஏன்னா அறம் செய்ய விரும்பு ஆறுவது செல்லும் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் அப்படிங்கிற மாதிரி அப்பேற்பட்ட ஔவையா தான் சொன்னாங்க. இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல, இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல அப்படின்னு ஔவையாரம்மா தானே சொன்னாங்க. அப்படி அந்த அம்மா சொன்னாங்க. ஆனா பாருங்க எல்லாமே பாருங்க முற்றும் திறந்த மாமொழிவர் என்ன சொல்லக்கூடிய இந்த விஸ்வாமித்திரராக கூடியவர் பாருங்க இல்லறத்தை தவிர்த்து போய் நான் ஒரு முனிவர் ஆயிட்டாரு. முனிவர் ஆன பிறகு பாருங்க தான் ராஜ மகரிஷியாக வேண்டும் என்று சொல்லி ஒரு குடும்பத்தையே நாசம் செய்யும் அளவிற்கு ஒரு மன்னனை பாடாத பாடுபடுத்திய பிறகும் கூட ஐம்புலன்களை அடக்கக்கூடிய அந்த மகரிஷி என்ன சொல்லக்கூடிய பட்டத்தை பெற்றவர் ஒரு பொம்பளையை பார்த்த உடனே என்னானாரு, அந்த நல்லறத்தை விடுத்து போய் இல்லறத்துல போய் சேர்ந்தார். அப்ப ஔவையாராக கூடியவங்க நல்லறத்தை விரும்பி இல்லறம் இல்லாத நல்லறம் இல்லன்னு சொன்னாங்க. ஆனா இந்த நல்லறத்தை தேர்ந்தெடுத்த அந்த விஸ்வாமித்திர பாருங்க மறுபடியும் போய் இல்லறத்துல வாழ்ந்தார் இல்லையா? அனை முழங்களை அடக்கக்கூடிய அந்த மகரிஷி என்ன சொல்லக்கூடிய ராஜரிஷி பட்டம் அவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? இது சரியா? முதல்ல பட்டங்கிறது என்ன? 99 யாகம் முத்துன ஒண்ணு ஆகா தேவேந்திர பதவிக்கு ஆபத்து வந்துடும் போலயே விட்வா கௌஷியனாக இருந்த மன்னன் நாடு பஞ்சமாக போய்விட்டது. ஏன்னா பஞ்சம் எப்பத்தான் இல்ல, துவாபரயுகத்திலே பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் இல்லாத நாடு இருந்துச்சா உலகத்துல? ஆக மக்களுக்கு சரியா உணவு கொடுக்க முடியலையே. இனிமேல் இந்த கௌஷியனுடைய ஆட்சி இருந்து என்ன பண்ணுடா, மக்களுக்கு நல்லது செய்யலைன்னா மக்களுக்கு குறை வந்தால் மன்னர்கிட்ட சொல்லுவாங்க, மன்னருக்கு குறை வந்தால் கடவுள்கிட்ட சொல்லுவாங்க, கடவுளுக்கே குறை வந்தா கடவுள் யார்கிட்ட போய் சொல்லுவாரு? களவாங்க போறவனும் சாமியை கும்பிடுறான், அவனை பிடிக்க போற அதிகாரிகளும் சாமியை கும்பிடுறாங்க. ஒரு கிழமை போய் சாமி பண்ணானா, இன்னைக்கு ஒரு இடத்துல கண்ணை மட்டும் வச்சிருக்கேன், எப்படி 100 கோடிக்கு மேல கொள்ளையடிச்சிருவேன் தெய்வமே, அம்மா முத்துமாரி அந்த இடத்துல கொள்ளையடிச்சு பாதி பணத்தை கொண்டாந்து உன் உண்டியல்ல நான் போடுறேன், உன் உண்டியல்ல நான் போட்டுறேன், எனக்கு வரக்கூடாதுன்னு போயிருது. ரொம்ப நாளா டிவிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். பெரிய கொள்ளைக்காரனா, பெரிய கொள்ளையனா, பெரிய திருட்டு பயலா இருக்கான். அவனை மட்டும் இன்னைக்கு நான் பிடிச்சிட்டேன்னா எனக்கு உயர்ந்த பதவி கிடைச்சிடும். அதனால ஆத்தா முத்துமாரி அவனை பிடிச்சிட்டேன்னா இந்த 1 மாசம் சம்பளத்தை கொண்டாந்து உண்டியல்ல நான் போட்டுறேன். அவனும் உண்டியல போறேன்னு சொல்றாரு, அவனும் உண்டியல்ல போறேன்றான். கடைசியில முத்துமாரி முடிக்குது, அவனுக்கு வர கொடுக்கறதா? அவன் 100 கோடியில பாதிய போறேன் இருக்கானே, இவன் 1 மாசம் சம்பளத்தை தானே இவர் கொடுக்குறேன்றாரு. யாருக்குடா வரம் கொடுக்குறது? சாமியே தள்ளாண்டு போய் நிற்கிறான். அந்த மாதிரி கௌஷனாக இருந்த மன்னன் மக்களுக்கு உணவு கொடுக்க முடியவில்லையே. இனிமே நம்ம ஆட்சியில இருந்து என்ன பண்ண, சீக்கிரம் காமதேனு பசுவை வேண்டி போய் கேட்கிறான். அவர் கொடுக்குறாரா? கொடுக்கல. நீ எதையா கொடுக்குறது? நானே தவம் செய்து காமதேனு பசு அடைகிறேன்டா அப்படின்னு 12,000 தவமத்து கொண்டே இருந்தாலும் அப்படி தவம் ஒத்தும் பொழுது இந்திரன் பார்த்தேன், ஆகா நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடும் போலயே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா மேடையை விட்டான். யாரு? பொம்பளை. ஏன்னா உலகத்துல ஒரு மனுஷனை சாய்க்கணும்னா ஒன்னும் மதுவால சாய்க்கணும், மதுவை ஊத்தி சாய்க்கணும். அப்புறம் அதுக்கு ஒத்து வரலையா, மங்கைய விட்டு சாதிக்கணும். மதுவால சாஞ்சவன் கூட போத தெளிஞ்சு எழுந்து போயிருவேன். இந்த மங்கையில விழுகிறான் பாரு, கடைசி வரைக்கும் அதுல இருந்து எந்திரிக்க முடியாது. மங்கையில விழுந்தா எந்திரிக்க முடியுமா? அதுல விழுந்தா அதே நோக்கமாத்த இருக்கிற மாதிரி செல்ல வச்சுக்கிட்டே தான் இருப்போம். என்னங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படிங்கிறது. மங்கையில விழுந்தோம்னா அதை சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் மேடையை அனுப்பி விஸ்வாமித்திரன் கௌஷிகனுடைய தவத்தினை கிடைக்கணும்னு சொன்னதுனாலதான் அவர் சொல்ல கேட்டுத்தான் இந்திரன் சொல்ல கேட்டு அவன் வந்து அவருடைய தவத்தை கிடைச்சான். இந்திரன் சொல்ல கேட்டு அவன் வந்து நியாயமான ஒரு விஷயம். கதையை முடிச்சுக்கிறேன் அப்புறம் பேச்சு. அவன் இந்திரன் சொல்ல கேட்டு வந்ததெல்லாம் உண்மைன்னு சொல்றீங்கள, வந்தவ சும்மா இருந்தாலும் இவ காலை தூக்கிக்கிட்டு ஆடுனான். அவர் எப்படி தவம் செய்யறாரு? கையில கவண்டத்தை வச்சுக்கிட்டு இடையில கவட்டையை வச்சுக்கிட்டு தவம் பண்றாரு. இவன் காலை தூக்கி ஆடினால கவண்டத்தை அங்க போட்டு கவட்டையை அங்கிட்டு போட்டு அவங்க கவட்டையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில தவம் அங்க கலைஞ்சு போச்சு.
தவம் கிடந்துனா என்னாச்சு? பெண்ணை பார்த்தோன்னு கவலையை காமிச்சாதே எவைதாச்சுமா இருப்பேன். அண்டமா முனிவர் எல்லாம் அடங்கினா தொண்டனா பிள்ளைங்கிற மாதிரி கடைசியில 2 பேரும் சேர்ந்து கடைசியில ஒரு பிள்ளைய பெற்றாங்கல்ல. அவ யாரு? சகுந்தலைய கல்யாணம் பண்ண வந்து யாரு? மகாராஜா. துஷ்யந்தன் எப்ப வந்தா? வயசு பொண்ணா இருக்கும் போது வந்து பார்த்தா. 2 பேரும் பார்த்தாங்க. மான் கண்டேன் மானேதான் நான் கண்டேன் நான் பெண்ணை காணேன் புள்ளிமானாய் வந்தவள் நீ பள்ளிமானாய் வந்தவள் நானே. மான் கண்டேன் மானேதான் நான் கண்டேன் நான் பெண்ணை காணேன் அப்படின்னு 2 பேரும் லவ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் அங்கே நாரத மகரிஷி ஈரலும் சுற்றி வரக்கூடியவர், எல்லா பாஷையும் தெரியக்கூடிய. கடைசியில நம்பினா கூட என்னன்னு அவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். கடைசியில நம்ம மேனகிக்கு பிறந்தவள் தான் சகுந்தலை. கடைசியில பெண்ணுக்காக அடிபடுதான் அவர் துஷ்யந்தா. அவன் மறந்துடுறான். நீ கண்ட காட்சியெல்லாம் துர்வாச முனிவருடைய சாபத்தினால நீ யாரை காதலிச்சியோ அவனை என்ன நினைச்சுக்கிட்டே நீ இருக்கிறதுனால அவனுடைய நீ கண்ட கனவு பலன் இல்லாமல் போகட்டும் என்று சமைத்து விடுகின்றான். துஷ்யந்தா இவளை நீ மறந்து போ அப்படின்னு ஒண்ணு கிடையாது. துஷ்யந்தே மறந்து போயிடுறான். துஷ்யந்தன் யாரு? ஜெயந்தன் யாரு? இந்திரிய மகன். இந்திரன் ஏற்கனவே உரல கட்டியிருந்தா கூட ஒத்துக்கிட்டு பார்ப்பான். இதுல இந்திரிய மகன் ஜெயந்தன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான். அவன் பெரிய மசக்காளி. அவளை காட்டில் இவன் பெரிய சர்வ பூதிக்காளி. கடைசியில அவன் அப்படி இவன் இப்படி கடைசியில வந்து கடைசியில விஸ்வாமித்திரன் மொழி போய் கடைசியில பதிஞ்சு விஸ்வா அவ துஷ்யந்தா என் மகளை ஏத்துக்கப்பா அப்படின்னு குனிஞ்சாருல. அப்பத்தான் சொன்னாரா ராஜரிசி பட்டாண்டா நீ விஸ்வாமித்திர முனிவன். ஏன்னா பனிச்ச முள்ளு என்னையும் தைக்காது, பனியார முள்ளு கச்சிரமா இல்லையா? அப்பதான் வசிஷ்டர் வாயினால பிரம்மரிஷி பட்டம். அப்பதான் பெண்ணுக்காக குனிஞ்சு என் மகளை ஏற்றுக்கப்பா துஷ்யந்தா அப்படின்னு தலை குடிஞ்சார்ல. அப்பதான் இப்பத்தானையா நீ பிரம்மரிஷி அப்படின்னு அப்ப வசிஷ்டர் வாயினால அப்பதான் பிரம்மரிஷிங்கிற பட்டம் கொடுத்தாரா. அந்த மாதிரி உலகத்துல இப்ப நீ பேசணுமே, என்ன பேசணுமா பேசு. நான் கேட்டது என்ன பண்ணதே அயோக்கியத்தனம். இவருக்கு பிரம்மரிஷி பட்டம் எப்படி கொடுத்தாங்க? இது கொடுத்தது நியாயமான நான் கேட்டா நீங்க நம்ம மான்கண்டன் மகன் பாட்டெல்லாம் பாடினா உங்க பாட்டுக்கு நான் மயங்கினவதா இல்லைன்னு சொன்னாரு. நான் மட்டும் இல்ல, யாராக இருந்தா நாரனுடைய பாட்டுக்கு மயங்காம இருக்க முடியாது. ஏன்னா இசைக்கு மயங்காதவர் எவரும் கிடையாது. கரையாத கண்ணு கூட பாம்பு கிட்ட மகிடி உதனா பாம்பு ஆட ஆரம்பிக்கும். நாதர் மொழி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. ஆனா அங்கதான் நீங்க ஒரு விஷயம் அறிஞ்சுக்கணும். அறிவியல் ரீதி பிரகாரம் பாருங்க, பாம்புக்கு காதே கேட்காது. அது எப்படி மகிடிக்கு ஆடுது அப்படிங்கறது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அது அசைவின் காரணமாகத்தான் பாருங்க பாம்பு ஆடக்கூடியது. இன்னொன்னு, பசுமாடு கண்ணுக்குட்டி போடும். கண்ணுக்குட்டி போட்ட உடனே மடுவுலதான் பால் இருக்குன்னு அதுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியும்? அந்த அலவாட்டுக்கு வந்து மடுவுல வாய் வச்சு சுவைக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு தெரியுமா? தெரியும். அதுதான் இயற்கையுடைய அமைப்பு. அந்த அமைப்பினிலே அம்மா என்பது உலகத்திலே தமிழ் வார்த்தை. 5 உள்ள பசுமாடு கூட அம்மான்னு வந்தா பச்சின்னு வந்தா அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இங்கதான் எனக்கு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா, அம்மா என்ற சொல் அழகாக இருக்கும் பொழுது இன்னைக்கு எந்த ஊருக்கு போங்க வடமொழியில கூட பாருங்க அம்மா என்ற வார்த்தை கூட அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒழிக்கக்கூடிய சப்தம் வந்துகிட்டு தான் இருக்குது. மம்மி என்பது பிணம் என்று பொருள். அது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. இன்னைக்கு ₹1,00,000 பணத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆங்கில மீடியத்துல படிக்க வச்சு ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவை எப்படி கூப்பிடுதுன்னா, பிள்ளை என் பிணமே எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. பிரமிடுல, அதாவது கிரேக்க மொழியில இந்த பிரமிடுங்கிறது இப்படி வச்சிருப்பாங்க. ஒரு பிணத்தை சமப்படுத்தி, அதாவது சவத்தை வந்து பதப்படுத்தக்கூடியதான் அந்த மம்மி என சொல்லக்கூடிய. அவங்க மொழிகள்ல அது வந்து மம்மின்னா பிணம்னு பொருள். ஆனா நம்ம தமிழ் மொழியில அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அதனால நமக்கு தெரியாது. தமிழ் மொழியில நிறைய வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. எல்லா மொழிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்காக தமிழ் மொழியைத்தான் நான் பேசுவேன், மத்த மொழி பேச மாட்டேன்னு நம்ம சொல்றோமே. நாடுகள் தோறும் பாஷைகள் வேறு இல்லையாமா? இருந்தாலும் கூட இன்னைக்கு தமிழ் உபயோகித்த வார்த்தை எத்தனையோ உண்டு. மேஜைன்னு சொல்றோம். இந்த மேஜை என்ன சொல்லக்கூடியது தமிழ் வார்த்தையா? கிடையாது. ஜன்னல்னு உபயோகிக்கிறோம். ஜன்னல் என்ன சொல்லக்கூடியது தமிழ் வார்த்தையா? கிடையாது. அது ஆங்கிலமும் கிடையாது. இது இரண்டுமே வேற மொழியை சேர்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல நான் கேட்டது விஸ்வாமித்திரனை பத்தி. எந்த மொழியா இருந்தாலும் யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியிலிருந்து வந்ததுதான் பிற மொழிகள். கண்டிப்பாக. அது இப்ப ஏன் கல் தோன்ற மண் தோன்ற காலத்திலே தோன்றியது இந்த தமிழ். வழிவந்த மூத்த தமிழ் அப்படி சொன்னாங்கன்னா அந்த தமிழை கூட இன்னைக்கு பசுமாடு மறந்து அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. தம்பி, பசுமாடுக்கு பசி வந்து அன்னைக்குள்ள பசுமாடெல்லாம் அம்மான்னு சொல்லுச்சு. இன்னைக்குள்ள பசுமாடெல்லாம் அம்மான்னு சொல்லுதா? ஊசிக்கு பிறந்த மாடா போச்சுடா. அதுக்கு அம்மாங்கிற தமிழ் வார்த்தையை மறந்து அதுக்கு ஊழையிட ஆரம்பிச்சிருச்சு. சாமி,
அந்த மாதிரி இப்ப நீங்க ஏன் விஷயத்துக்கு வரீங்களா இல்லையா? உன் விஷயத்துக்கு நான் வர்றேன். வாங்க முதல்ல. ஏமா, உலகத்துல தவறு என்பது ஒரு மனிதன் தவறி அது எப்படி தவறு என்பது சாதாரண மனிதனாக கூடியவன் செய்யலாம். மகரிஷி என்ன சொல்லக்கூடியவர் எல்லா விஷயங்களையும் அறிய, நீங்க தான் சொன்னீங்க, அறிந்தது அறியாது, புரிந்தது புரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த விஸ்வாமித்திரர் கூட நடக்கவிருப்பது, நடக்க போவது, நடந்தது முக்காலம் உணர்ந்த மோனி புரிவது அவருக்கு வேறு. உலகத்துல நன்மை பயக்கணும், ஒரு தர்மம் நிலைவரம்னா ஒரு அதர்மத்தை செஞ்சுதான் தர்மத்தை நிலைவரம். நான் வரேன். மேனகை என்ன சொல்லக்கூடிய பெண்ணை இந்திரன் அனுப்பி வச்சிருக்கிறார். இவர் தவத்துல இருக்கிறார். தவத்துல இருக்கக்கூடியவருக்கு அந்த பெண் எதுக்காக வந்திருக்காரு தெரியாம போகுமா? தெரியாம போகாதுல்ல. ஞான திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அவருக்கு? அப்ப ஞான திருஷ்டின் மூலமாக ஞான திருஷ்டியை கூட அந்த பெண்ணுடைய அழகு அடிச்சு காலி பண்ணி பிடிச்சிருப்பான். இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அவ வந்திருக்கிறது உங்களை கெடுக்கணும் தான். வந்திருக்கிறதுக்கு உங்களை கெடுக்கணும் தான். அவ தவத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக. அதைத்தான் நான் தவத்தை கெடுத்து தன்னை கெடுக்க வேண்டும் அவளுடைய நோக்கம். வந்திருக்கிறார். நீங்க அழகுல மயங்குறீங்க. சரி, அதுல விடு. எதுல விட? எதையாவது விட்டுரு. நான் சொல்றத கேளு. ஏன்னா வவா வீட்டுக்கு வவா போனா நீயும் தூக்கு நானும் தூக்கணும் மாதிரி அப்படியே படிப்படியா போய்கிட்டே இருப்போம். பெண்மணியே, அதுல பாருங்க, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்களை கொண்டது தமிழ் இனம். வல்லினம், மெல்லினம். வல்லினம் என்பது கட்டட தவற, மெல்லினம் என்பது நம்மன, இடையினம் என்பது எரள வழல. உங்களுக்கு நல்லா நுழையுத. ஏன்னா பெண்களுக்கு முடிச்சில்லாத தொண்டை, ஆண்களுக்கு முடிச்சுள்ள சங்கு, உங்களுக்கு முடிச்சில்லாத சங்கு எங்களுக்கு நெரிச்சு கூட பாருங்க. உங்களுக்கு எல்லாம் பேச்சு நிக்கிறா இல்ல தெரியாம கேக்குறேன். இப்படி எல்லாம் அளவுக்கு அதிகமா பேசக்கூடாது. அன்னைக்கே பாரு தொண்டையை பிடிச்சு நெருக்குனா. ஆண்களை காட்டில் பெண்கள் பேச ஆரம்பிச்சிருந்தோம். பெண்கள்கிட்ட பேச முடியாத ஆண்கள். இப்படித்தான் ஒரு குடும்பத்துல ஒரு ஆணுக்கு தொண்டையில் முடிச்சு வந்திருக்குது அப்படின்னா ஆழகால விஷத்தை அருந்தியவர் சிவபெருமான். அந்த விஷத்தை அருந்தும் பொழுது அந்த விஷமாகப்படுது தலைக்கு ஏறிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பார்வதி என்ன பண்ணா தன் கணவனை காப்பாற்ற வேண்டுமேங்கிற எண்ணத்துக்காக குறவனை இறுக்கி பிடிச்சா. ஏன் காப்பாற்ற நினைச்சான்னா புடிச்சு செத்து போயிட்டா அமங்கலி ஆயிடுவோமே, அதனால ஊர் உலகம் பேசுவேங்கிறதுக்காக இவர் சங்க பிடிச்சாதான் சரியா. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது அவர் நினைச்சு நம்முடைய மாங்கல்ய பொட்டு வைக்க முடியாது. அவர் தலைவாரி நீங்க தவறு பண்றீங்க அப்படின்னு கணவன் உயிரை காப்பாத்துறீங்க. ஒரு நேரத்துல தசரதனுடைய உயிரை காப்பாத்தினாரு. நீங்க தப்பு பண்றீங்க. ஒரு கணவன் இறந்த விடத்து பொட்டு வைக்க கூடாதுன்னு எந்த பொட்டை சொன்னாங்க? நெற்றில் வைக்கக்கூடிய பொட்டை கிடையவே கிடையாது. இங்கதான் விஷயம் உண்டு. திருமணம் ஆன பெண்கள் வைக்கக்கூடிய பொட்டு 3, திருமணம் ஆகாத பெண்கள் வைக்கக்கூடிய பொட்டு மொத்தம் 5. திருமணம் ஆகாத பெண்கள் வைக்கக்கூடிய பொட்டு என்ன அப்படின்னா உச்சந்தலையில் வைக்கக்கூடிய ஒரு திலகம், நெற்றில் வைக்கக்கூடிய ஒரு திலகம். அதே ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் அவள் நடுநிசையில உச்சி வேலையில் போகும் பொழுது அவளை காத்து கருப்பு அண்டிவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய உள்ளங்காலில் வைக்கக்கூடிய அந்த கருந்திலகம், அந்த கருந்திலகம். இந்த 3 பொட்டும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு வைக்கக்கூடியது. அதிகமாக 2 பொட்டு எங்க வைப்பாங்க திருமணம் ஆன பெண்களுக்கு அப்படின்னா இந்த உச்சி வகடில வைக்கக்கூடிய ஒரு பொட்டு. புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பெருமை சேர்க்கணும். பிறந்த வீட்டுக்கு. இரண்டாவதாக வைக்கக்கூடிய பொட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க தாலியில வைக்கக்கூடிய ஒரு பொட்டு. அப்ப அதிகமாக 2 பொட்டு. எனக்கு தாலி என்னால் நுழைத்திருக்க வேண்டும், என் கணவன் என்னாலும் இறந்த பிறகு வைக்க கூடாத பொட்டு எந்த பொட்டு அப்படின்னா இந்த உச்சி வகடில வைக்கக்கூடிய பொட்டு. அது எதுக்குன்னு தெரியுமா? ஒரு பெண்ணாக கூடியவளுக்கு காமம் என சொல்லக்கூடிய தூண்டக்கூடியது இந்த உச்சி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த ரேகையில தான் வருமா. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தை அதிகமாக உணர்ச்சி தூண்டக்கூடாது என ஒரு பெண் திருமணம் முடியும் பொழுது அவள் கன்னித்தன்மையை இழக்கின்றாள். அந்த கன்னித்தன்மை இழக்கும் பொழுது அதிகமான உணர்ச்சிகள் ஏற்படும். அப்படிங்கறதுனால அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தூண்டுவதற்காக அந்த இடத்துல அந்த திலகத்தை வைத்து அது தூண்டுதல் பேராக வைக்கக்கூடிய பொட்டு. கொட்டை பாக்கு கொழுந்து வச்சல கொடுப்பாங்கல்ல, அது நீங்க சொல்லுங்க. ஒரு கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு அந்த ஆசை வரக்கூடாது, அவளை அந்த காமம் தூண்டி அவள் தவறு செய்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த உச்சியில வைக்கக்கூடிய அந்த நடுவுகளில் வைக்கக்கூடிய பொட்டை திருமணமாயி விதவையான பெண்கள் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நெத்தில வைக்கக்கூடிய பொட்டை கிடையாது. ஏன்னா நெத்தில வைக்கக்கூடிய பொட்டு ஒரு குழந்தை பிறந்த பொழுதே வைக்கக்கூடிய பொட்டு. அது அந்த பொட்டு எதுக்காக வைத்தாங்க அப்படின்னா ஆதிபராசக்தி தான் முதல்ல 3 கண் இருந்தது. அந்த நெற்றிக்கண்ணை பிடுங்கி சிவனுக்கு கொடுத்த காரணத்தினால அதுக்கு வரக்கூடிய குருதியை நிறுத்துவதற்காக அங்கே வைக்கக்கூடிய திலகம் தான் பாருங்க இந்த நெற்றில் வைக்கக்கூடிய பொட்டு. நல்லா புரட்டுவீங்களோ? வேற வேலை உங்களெல்லாம் சந்திக்கணும், புரட்டித்தானே ஆகணும். இந்த வயசுல புரட்டாட்டி அப்புறம் கிளவியா போய் புரட்டினா நல்லா இருக்க மாட்டா தம்பி. இந்த வயசுல புரட்டி 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொன்னா. ஆமா, ஏன்னா இளமையிலே கற்கக்கூடிய கல்விதான் முதுமை வரைக்கும் பயன்படும்னா
அது மட்டும் இல்ல, பெண்கள் எல்லாம் என்னைக்குமே பீர்க்கங்கொடி மாதிரி தான். 1000 பொட்டு வச்சாலும் பொட்டு வைக்காம இருந்தாலும் பீர்க்கங்கொடி தான். ஆட்கள் எல்லாம் அருகம்புல்லு மாதிரி. ஏன்னா விதை போடாம முளைக்கிறது எதனால அருகம்புல்லு ஒண்ணுதான். வெட்ட தலைச்சுக்கிட்டே இருக்கும். அதான் ஆண்களுக்கு வயது ஆக ஆக நரைக்கத்தான் விரைக்கும் முடிதான். விரைக்க ஆரம்பிச்சு நட்டவன் நிக்குமா எது முடி. அப்பத்தான் பெண்களை ஏன் பீர்க்கங்குடியாகவும் ஆண்களை ஏன் அருகம்புல்லா சொல்லி கொண்டார்கள், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த பீர்க்கங்குடி என்பது பூவாகி பிஞ்சாகி காய் காய்ச்சி முடிச்ச உடனே தம்பி சுரேஷ், இந்த பீர்க்கங்குடி பட்டு போயிடும். மீண்டும் முதல்ல காய் வருமா? வராது. ஆனா ஆண்கள் சொல்லக்கூடிய அருகம்புல் இருக்கு பாருங்க, வெட்ட தலைச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல பெண்கள்ங்கிறது குறிப்பிட்ட வயது தான். ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னா சமயமுத்து அப்புறம் தலை இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். வேணாம் இங்கிட்டு உள்ள தண்டத்தை இங்கிட்டு போகும், இங்கிட்டு உள்ள தண்டத்தை இங்கிட்டு போயிடும். ஆனா ஆண்களுக்கு அப்படி அல்ல. என்னதான் ஆண்களுக்கு வயது ஆக ஆக தலை பிடிக்க ஆடும். வேணும் அதை பார்க்கணும் எதை பார்க்கணும், பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், பேரனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் ஆண்களுக்கு வந்துகிட்டே இருக்குமா. இன்னைக்கு இப்ப கூட 80 வயசுல ஒருத்தர் குழந்தைய பெற்றிருக்கிறார், உனக்கு தெரியுமில்ல. அந்த மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்குள்ள தன்மை, அதுதான் பருவம் என்பது சித்திரமாகும். அதை பாதுகாக்க வேண்டும் பத்திரமாக. அது வருவது ஒரு முறை சாத்திரப்படி, அதை தவறவிட்டால் பெரிய புத்திரம் அல்லவா. வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல் கிடுமிடாமா. வெள்ளவர் முன்னால அப்ப முடியாட்டி அப்பன் காலத்திலே முடியாது, இப்ப முடியாட்டி எப்பவுமே முடியாது. ஆக நாடு தொண்டை நாடு, ஊரு சிற்றூர், நிலம் குறிஞ்சி நிலம், தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயின் பெயர் நங்கை மோகினி, உன் பெயர் எனது பேர் வள்ளி. செய்ய வந்திருப்பது அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். பெண்களுக்கு உண்டான பருவங்கள் 7 பருவங்கள். என்னென்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மனதை, அறிவை, தெளிவை, பேரிடம் என சொல்லக்கூடிய 7 வகையான பருவங்கள். 7 வகை பருவம் பெண்களுக்கு. நீங்க அடைந்திருக்க வரும் மங்கை பருவம். ஆமா. இந்த பங்கை பருவத்துல என்ன வயசுங்கிறது எனக்கு தெரியும். சரி, வயசு உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். சரி, ஏன் உங்ககிட்ட வயசை கேட்க மாட்டேன்? பெண்கள்கிட்ட வயசை கேட்க கூடாது, ஆண்கள்கிட்ட வருமானத்தை கேட்க கூடாது. ஏன் பெண்கள் வயசை கேட்க கூடாதுன்னா, பெண்கள்கிட்ட வயசை கேட்டா உண்மையான வயசை சொல்ல மாட்டாங்க. உதாரணமா உனக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னு வையே, நான் உங்கள்கிட்ட கேட்டா என்ன சாமி எனக்கு ஆடி வந்தாட்டா 23, அப்ப ஆடி வந்தாட்டா 23, ஆடாம வந்தா 23 46. நானும் வந்தல இருந்து பாக்குறேன். இந்த பப்பு பையனும் என் தம்பி என்ன பண்றேன், வந்தல இருந்து பெண்களை வருங்க மட்டன் தட்டியே பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப நான் மட்டன் தட்டோட பெண்கிட்ட உண்மையான வயசு, இப்ப என்கிட்ட வயசு கேளு, நான் எவன் சொல்ல முடியாது. இல்ல நீங்க என்கிட்ட வயசு கேளுங்க, நான் உண்மையான வயசு சொல்றேன்னா இல்லையா பாப்போம். 9 முதல் 7 வயது வரை பேதை பருவம், 7 முதல் 11 வயது வரை பெருமை பருவம், 11 வயது 13 வயது வரை மங்கை பருவம். இப்ப நீ என்ன பருவம் சொன்ன? மங்கை பருவம். மங்கை பருவம் 13 வயது, 12 வயது முடிஞ்சு 13 வயது. 13 வயது சொன்னா யாராவது ஏத்துக்குறாங்களா? எங்க எனக்கு ஏத்துக்க வேணாம். வள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த நாயகிக்கு 12 வயது முடிந்து 13 வயது ஆரம்பம். இதுக்காக 12 வயசு பிள்ளை போயிட்டு வரல. நீங்க விட்டா போதும், பிறந்த குழந்தைய வள்ளிக்கு வர சொல்லுவீங்க போலயே. அதே உண்மை. நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறந்து பாருங்க 60-70 வயசுல உங்களை நாங்க கதாநாயகர் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம்ல. இல்ல தாயி, அந்த திமிரு உங்களுக்கு 10 வருஷம் நாங்க மட்டும் வயசு எங்களுக்கு அக்கா கதாபாத்திரம் அம்மா கதாபாத்திரம் எங்களுக்கு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பிடுறீங்க. ஆமா, உங்க அம்மாவே பார்த்துவே நாங்க ஒரு விஷயமே இருக்கு. உங்க அம்மா பார்த்ததுனால பெண்களாக கூடியவங்கள்ட்ட எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் அதை பத்திரமாக பாதுகாக்க கூடியவங்க பொம்பளைங்க. அதனாலதான் எங்களை நம்பி எந்த பாத்திரத்தை வேணாலும் கொடுக்குறாங்க. ஆனா உங்களுக்கு இப்படித்தான் பாத்திரம் தான். இப்படித்தான்டா மாமியா வீட்டுக்கு மருமையும் போயிருக்கேன். ஆகா மருமகன் வந்துட்டாரு, மருமகனே கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே மருமகனுக்கு வெக்கம். இல்ல அத்தை இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். இல்ல இல்ல மருமகனே கொஞ்சம் சாப்பிடுங்க, இந்த உப்புமா சட்டியில கிண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இருந்தாலும் அவர் வேணாம் சாப்பிட்டு வந்து கௌரவத்தை விட்டு கொடுக்காம சொன்னாரா. கடைசியில் அத்தை புது சட்டியில உப்புமாவை கிண்டி வச்சிருக்கு. ஏற்கனவே சாப்பிட்டு கொஞ்சோண்டு இருந்திருக்கு. சரி மருமகன் வந்துட்டாரு, உட்காருங்க மருமகனே. அந்த புது சில்வர் தட்டுல உப்புமா வச்சு சீனியை வச்சு கொடுத்துருக்கு. மருமையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். உப்புமா கொஞ்சம் ருசி, அத்தை உப்புமா நல்லா ருசியா கிண்டியிருக்காங்க அப்படி நல்லா சாப்பிட்டு விட்டு வச்சது கொஞ்சம் தானே, ருசியான ஒண்ணு கொஞ்சம் கேட்கணுமே வெக்கம், திருப்பி கேட்கறதுக்கு வெக்கம். உடனே அண்ணன் அத்தை தட்டை அப்படி தட்டிக்கிட்டே, இந்த தட்டு புதுசா இருக்கு எங்க வாங்கினீங்க, உப்புமா வேணுமா சாலையை சொல்றாரு. கடைசியில் அத்தைகிட்ட உப்புமா சட்டியில உப்புமா இல்லை, மருமையிட்ட சொல்ல அத்தைக்கு வைக்கலாம். கடைசியில் அத்தை சட்டியை தூக்கி காமிச்சு, மருமகனே இந்த சட்டியை எங்க வாங்கணும், அங்கதான் அந்த தட்டை வாங்கினேன்.
அந்த மாதிரி பாத்திரத்தை நல்ல மருமையை தட்டை காட்ட, அத்தை சட்டியை காட்ட, நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் முடிச்சோட மாதிரி நீங்க இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்க? சீதை வளரும் போதே எனக்கு ஒரு விஷயம், நாரத மகரிஷி மேலோகத்துல இருக்கிறது ரிஷியா இருக்கிறாரு. இந்த பூலோகத்துக்கு வந்த உடனே இந்த மனுஷ பைய வாசனை எங்கேயாவது அடிச்சிருக்கு. என் பூலோகத்துல வந்து பரமாத்மா சட்டியை கழுவி வச்சுட்டா. அப்படியே நீங்க திருவாச முடிவு வந்து பசிக்குது, உணவு வேண்டும், நாங்க ஆத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க. போல உடனே நினைச்சா அந்த அச்சய பாத்திரத்தை ஒரு முறை எடுத்து சாப்பிட்டுட்டு கழுவி வச்சிட்டோம்னா பிறகு அதுல இருந்து பிரயோஜனப்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணா அப்பதான் கண்ணனை நினைச்சானா, கண்ணா அண்ணா அவத் பாந்தகா என்னை காப்பாத்த நீ வரமாட்டியான்னு சொன்ன கண்ணை வந்துட்டாரு. உடனே கண்ணை வந்துட்டார். என்னம்மா தங்கச்சி ஏன் கூப்பிட்டேன்னு சொன்ன உடனே இப்படி திருவாச முனிவர்களா சீடர் கூட வந்தாங்க, பசிக்குதுன்னு வந்தாங்க. ஏன்னா அச்சய பாத்திரத்தை ஏற்கனவே கழுவி கவுத்தி வச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்ச உடனே திருப்பி அதுல உணவு எடுக்க முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியலையே கண்ணான்னு சொன்ன உடனே அப்பதான் கண்ணன் சொல்றாரு, அந்த அச்சய பாத்திரத்தை கொண்டு வாமா பாக்கிறேன்னு சொன்ன உடனே இவர் அச்சய பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தால, எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒரே ஒரு பருக்கையும் ஒரு துளி கீரையும் ஒட்டி இருந்த உடனே அதை எடுத்து கண்ணபுரம் பார்த்தா உள்நாட்டில் வச்சு சாப்பிட்டாராம். அங்க ஆத்துக்கு ஸ்நானம் பண்ண போனவங்க பசியெல்லாம் அடங்கி அப்படியே இங்க வராம அங்க போயிட்டாராம். அந்த மாதிரி மகாபாரதத்துல அப்பப்ப காப்பாத்து அங்க கண்ணி வரலையா பூலோகத்துல, அதே போல நான் இதெல்லாம் அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையில. கண்டிப்பாக. ஏன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல. அதனாலதான் சந்திரமதி பிறந்த போதே தாதியோடு பிறந்தார், பரசுராமன் பிறந்த போது கோடாரியோடு பிறந்தார், கர்ணன் பிறந்த பொழுது கவசகுண்டலத்தோடு பிறந்தார், கண்ணகி பிறந்த பொழுது காற்சிலம்போடு பிறந்தார். எப்ப கனகவேங்கை பூங்குறமகளாக நீ பிறந்து உன்னை சந்திக்க நான் வந்தேன் என்றார். ஏவன் தெரியுமா, உன்னுடைய அழகிற்கும் உன்னுடைய பருவத்திற்கும் உன்னுடைய அறிவிற்கும் உன்னுடைய இளமைக்கும் உனக்கு இருக்கிற இதுக்கும் அந்த அஷ்டமா சித்துக்கள் என்ற திறமைக்கும் எனக்கு இதுதான் தெரியும். அது குட்டியா இருக்கு, கொஞ்சம் நீளமா இருக்கு. நீளமா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும், குட்டியா இருந்தா எனக்கு பிடிக்காது. எது மைக்கத்தான் சொல்றேன். ஏன்னா 5 பேருக்குள்ள போட்டி வந்துச்சா இல்லையா, இந்த கட்டவர் நான் தானே பெரியான்னு சொன்ன உடனே அப்ப பக்கத்துல இருந்த விரல் வச்சா நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க, நான் தானே பெரியாது. இன்னும் நேரம் வர்றாங்கன்னு இந்த உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, கை ஆடு காட்டி சொல்லும் பொழுது நான் தானே முள்ள நிக்கிறேன், நான் தானே பெரியான்னு சொன்ன உடனே அப்ப இந்த விரல் சொல்லிச்சா நீங்க 2 பேரும் புரியாம பேசுறீங்க, எனக்கு தான் ரொம்ப நீளம் விரல் சேர்த்து வச்சு பாரு நீளமா இருக்கும், அப்ப நான் தான் பெரியாருன்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த இந்த மோதிர விரல் சொல்லிச்சான் நீங்க 3 பேருமே தருத்திரையும் முடிச்சவங்க. நவரத்ன உங்களுக்கு வேற சொன்னேன், நவரத்னங்களாக இருந்தாலும் வைடூரியமாக இருந்தாலும் தங்கத்தை பதிச்சு என் கையில தாண்டா உணர்ந்து போடுறாங்க, நான் தாண்டா செல்வாக்கு படைச்ச ஆளுன்னு சொல்லி முடிக்க இந்த விரல் பேசாமையே இருந்துச்சான். அப்பதான் கடவுள் சொன்னாரா, ஏன் விரல நீ ஓம் பாங்க கதையா சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லணும். அப்பதான் இந்த விரல் சொல்லிச்சு சுண்டு விரல். அவங்க 4 பேருமே புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க, எவங்கிட்ட நான் என்ன சொல்றது, அவங்க என்னத்தை நான் சொல்றது. மனுஷனுக்கு மனுஷன் பாத்தோட கும்பிடும் போது முதல்ல நான் தான் நிக்கிறேன். அதே போல முத்துமாரியம்மா கும்பிடும் போது அம்மா தாயே பட்டி வரைக்கும் பால் பாடம் வாங்கி மக்கள் எல்லாம் சுவிச்சமா இருக்கணும்னு கைகே சேர்த்து கும்பிடும் போது நான் தான் முதல்ல நிக்கிறேன், ஆளா. அப்ப நான் தான் பெரிய ஆள் அவங்க 4 பேருக்கே தெரியலையே. அப்புறம் வீட்டுல 2 பேசுறேன்னு சொன்ன ஒண்ணு கடைசி இந்த வரல ஆரம்பிச்சான், நமக்குள்ள சண்டை வேணாம், ஒத்துமையா போயிடும், 10 வரலாத பாடுபடுவோம், நல்லா உழைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மாதிரி சமாதானம் தான் உலகத்துல. அதிகாரத்தினால எதையும் சாதிக்க முடியாது, அன்பாலதான் உலகத்துல எதையும் சாதிக்க முடியும். ஒரு பையனை கூட்டு தம்பி அப்பாவுக்கு பெத்தனை வாங்கிட்டு வாடான்னா வாங்கிட்டு வருவேன், அதுபடியே வாடா பெத்தனை வாங்கிட்டு வாடான்னு போடான்னு போயிடுவேன்ல. அப்ப அன்பாலதான் உலகத்துல சாதிக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையில விட்டு கொடுக்க நினைப்பவன் கெட்டு போவது கிடையாது, கெட்டு போய் நினைச்சு விட்டு கொடுக்கல. அதான் மகாபாரதத்துல 5 ஊரை கேட்டாரு, 5 ஊர் தரமாட்டேன் நான் துரியோதனன், 5 வீடு குறான்னு கேட்டாரு, 5 வீடு தரமாட்டேன், ஊசி ஊத்துற இடம் கூட தரமாட்டேன் கண்ணான்னு சொன்னதுனால கடைசியில கௌரவ கூட்டம் எல்லாம் அழிந்தது, நல்லவன் வாழ்ந்தான் பஞ்ச பாண்டவர்கள். அந்த மாதிரி இந்த இடத்துல நல்லது நடக்கக்கூடிய நேரத்துல உன்னுடைய அழகிற்கும் அறிவிற்கும் ஆற்றலுக்கும் அற்புதமான ஒரு வரலை. இதுக்கு நேரம் எனக்கு பத்தல நினைக்கிறேன். பஞ்ச பாண்டவர்கள் நல்லவர்னு சொல்றாரு, ஆனா பஞ்ச பாண்டவர்கள் நல்லவர்கள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். எப்படி சொல்ற? தர்மனாகப்பட்டவருக்கு தர்மன் ஏன் பேர் வந்துச்சு? எதனால வந்துச்சு? யம தர்மனுக்கு பிறந்தனால தர்மன். இருந்தாலும் கூட தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நீதிமான் அப்படிங்கறதுனால தர்மருக்கு தர்மன் பேர் வந்துச்சு. தர்மர் நீதி நிறையாம அவன் தான் கொடுக்க மாட்டேங்கிறானே சொத்து, நீதான் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதில்லை, நல்ல தத்துவத்தை தெரிஞ்ச ஆளுதானே. நீ எனக்கு வேற எது கொடுக்கணும் பரவாயில்ல, நான் ஒரு குடிசையில கூட நான் வாழ்ந்துகிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீ விட்டு கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. விட்டு கொடுத்தா போனாங்க இல்லையே. 6 மாசம்
வாழணும், காலர் மாதம் அஞ்ஞான மார்க்கமாக வாழணும். எப்ப சூதாட்டம் நடந்து பகடைக்காயை உருட்டிய பிறகு மறுபடியும் அவங்க போய் 12 ஆண்டுகள் போய் என்ன வனவாசம் போய் இருந்தானுங்க, இருந்தாங்களா இல்லையா? இத முதலையே யாரா இருந்தாத்தா என்ன, நீ எனக்கு அண்ணன் தானே, நீ அண்ணன் தம்பி தானே, இந்த சொத்தை நீ அனுபவிச்சுக்கிட்டு போன்னு அன்னைக்கு தர்மனாகப்பட அந்த பஞ்சபாடம் விட்டு கொடுத்து போயிருந்தா உரிமை இருக்கலாமா? உரிமை இருக்கட்டும். அப்புறம் எப்படி நீங்க நல்லவர் என்ன சொல்லக்கூடியதுக்கு முழு வாசகம் உண்டு, நல்லவங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் உண்டு. எனக்கு வேணும்னு விட்டு கொடுத்தா நல்லவன் தானே, நீ விட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே, ஏன் விட்டு கொடுக்காம நீயும் அந்த காணியில வேணும்னு சொல்லி ஏன் நீ சண்டைக்கு போய் நின்ன? அப்புறம் எப்படி நீங்க பஞ்சபாண்டவரை நல்லவங்கன்னு சொல்லுவீங்க? ஒரு பொண்ணை திருமணம் முடித்து தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு நீ சூதாட்டத்தில் தோத்து போயிட்ட, அவன் கிட்ட வெற்றி அடையாம நீ தோல்வி அடைஞ்சிட்ட. தோல்வி அடைந்த பிறகு நீயே அவனுக்கு அடிமையா போயிட்ட. அடிமையான பிறகு உன் மனைவியை கூப்பிட்டு வச்சு நீ அந்த இடத்துல சபையில வச்சு ஆடலாமா? அப்ப எந்த விதத்துல நீ நல்லவன்? இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த மகாபாரத யுத்தத்துக்குள்ள இருக்குது. நல்லதுன்னு நினைச்சோம்னா நல்லது, கெட்டதுன்னு நினைச்சா கெட்டது. அப்பதான் கர்ணன் சொல்லுதான். ஏன்னா நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அர்ஜுன மீது ஏவக்கூடாது கர்ணா என் மகனே அப்படின்னு அம்மா கேட்கிறா. இத்தனை காலம் என்னை பெற்று போட்டு அணுகாக்கி போட்டு போயிட்ட, நீங்க பிறந்த உடனே சூரிய பகவான வேண்டி என்னை பெத்திட்டியே, பெண்களுக்கு இறக்க வேணாமாடா? ஒரு பிள்ளை என்னதான் இருந்தாலும் தானாடாவிட்டால் தன் சதையாடுங்கிற அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை கூட பெத்த தாயான உனக்கு இல்ல. நீங்க எல்லாம் தாயா இல்ல பேயா? நீங்க உடனே கேட்கிற அங்க கருணை மனசுக்குள்ளே நினைச்சானா குத்திய பார்த்து கண்ணி வெளியாமல் போய் பெத்தியில என்னதான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்றாங்களே, என்னை பெத்தி அம்மா பெத்து ஆட்டங்களோட தலையா அணியா அனாதையா என்னை விட்டுவிட்டியே, நீ எல்லாம் தாயா? கண்ணி கழியாம பெற்றதுனாலதான் இன்னைக்கு பாரு. அப்பதான் கண்ணன்ட்ட கேட்டாலாம், ஏன் நீ பெத்த பிள்ளை கர்ண இன்னும் உயிரோட இருக்கிறான்? அத்தை எனக்கு தெரியும். கண்ணா உனக்கு எப்படி தெரியும்? என் தோழிக்குத்தானே தெரியும், அவளுக்கு இருந்து விட்டாளே, உனக்கு எப்படி தெரியும்? கேட்கலாமா? பெண் புத்தி துன்புத்தி தானே, கண்ணனுக்கு தெரியாதா? அவன் தானே நாளையதே நடத்திக்கிட்டு இருக்கியா? ஒவ்வொருத்தரும் ஒரு கதாபாத்திரம் இப்படித்தானே நீ நடக்கணும் அப்படி பின்னாடி சொல்லி கொடுக்கறதே கண்ணன் தானே. கண்ணனால தானே இப்ப தர்மம் என்னதான் தர்மமா இருந்தாலும் அவன் போகணும் சகடி வச்சு பகடி ஆடுங்க. இவன் நினைக்கலாம், ஏன் கண்ணனை கூட்டு போய் ஆடி இருந்தா தோத்துருப்பாங்களா? கண்ண பரமாத்மா கூட்டு போயிட்டு ஏன் கூட்டு போகல? துரியோதனை வந்து பாண்டவர்களத்தையும் அழைச்சா விருந்துக்கு, அலையாத வீட்டுக்கு நுழையாத விருந்தாடியா கண்ணை போவாரா? இப்ப என் மகளுக்கு கல்யாணம், உனக்கு பத்திரிகை கொடுத்தா நீ வருவ, எனக்கு நான் உனக்கு பத்திரிகை கொடுத்தா சுரேஷுக்கு பத்திரிகை கொடுத்துட்டு சமயபுரத்துக்கு பத்திரிகை கொடுத்துட்டு அவன் ஐயனாருக்கு பத்திரிகை கொடுத்துட்டு உனக்கு ஒன்று கொடுக்காம போனா நீ என்ன நினைப்ப? சரி அண்ணே நம்மளை கூப்பிடல, அப்ப நம்ம எதுக்கு போகணும்? சரி மிச்சம்டா ஒரு 500 ரூபா மிச்சம், அவருக்கு பேசாம இருப்போம்ல. அந்த மாதிரி நீங்க கூப்பிட்டவங்க பஞ்சமாண்டவங்களை தான் விருந்து கூப்பிட்டாங்களே தவிர கண்ணனை கூப்பிட்டாங்களா? கண்ணனை கூப்பிட்டு இருந்தா இந்த பகடை யாரு இருந்தா ஜெயிச்சிருக்க முடியுமா? அப்ப அதர்மம் அழியணும், தர்மம் நிலை பெறணும். என்னதான் தர்மம் தர்மனாகவே இருந்து பகடை வச்சு விளையாண்டாலும் அதைத்தான் கேட்டாவ, தன்னை விட்டு என்னை தோற்றாரா இல்ல என்னை விட்டு தன்னை தோற்றாரா அப்படின்னு கேட்டால. கேட்டால அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? தர்மனால பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? அப்ப வாடி குருன்னு அப்ப விட்டாலும் அப்ப ஆம்பளை காப்பாத்துனா, கண்ணா கண்ணா 5 பேர் தடிமாட்டு பையமா நிக்கிறாங்க, ஏன் நீ மாணவர்கள் படுத்துறான்? யாரு? துச்சாதனே, என் மானத்தை காக்க வரமாட்டியா கண்ணான்னு அப்பவும் கையை பிடிச்சுக்கோ இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப குதர்க்கமான ஆளு, ரொம்ப விஷமம் பிடிச்ச ஆளு, ரொம்ப பயங்கரமான ஆளு. யாருக்குள்ள? கிருஷ்ணன். அது வரைக்கும் அந்த பிள்ளைய காப்பாத்தல, கண்ணான்னு அவர் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனேதான் பாருங்க, ஆகா பிள்ளை நம்மள கூப்பிடுச்சேன்னு வந்தாரு. ஏன் சும்மா வந்து உதவி செஞ்சாரா? கிடையாது. அவர் ஒரு இடத்துல தன்னுடைய ஆற்றிடை அகண்டு போகும் பொழுது தன்னுடைய முன்னாடியை கிழிச்சு கொடுத்தார். அந்த பொம்பளை கொடுத்தால, கொடுத்து கிருஷ்ணனை காப்பாத்தினால, அவருடைய மானத்தை ஒரு இடத்துல காப்பாத்தினாலதான். நீங்க ஒண்ணும் சும்மா ஒண்ணும் காப்பாத்தல, நாங்க கிழிச்சு கொடுத்த முந்தாடைய நான் செஞ்ச உதவிக்கு பரிபகாரமா நீங்க என்ன காப்பாத்துனீங்க. நீங்க ஒண்ணும் சும்மா ஒண்ணும் காப்பாத்தல. ஏன் அவரு அவ இப்படி கைய வச்சு கூப்பிட்டோன்னு ஏன் வரல தெரியுமா? அப்பவும் நம்பிக்கை இல்லாம இருந்தா, வர்றாரோ வரமாட்டாரோ. கடைசியில கையை கூப்பிடி ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சான்ல, ஏதோ விட்டா புறத்தையும் கழட்டிடுவான், ஜாக்கெட் எல்லாத்தையும் கழட்டிடுவான் போல நினைச்சு கண்ணா அப்படின்னு சொன்னால, அப்பதான் வந்து அப்படி கிளியாத கொடுத்துக்கிட்டாராம். ரெண்டாவது நீ சொன்ன மாதிரி இந்த சேர கரக்கட்டை கிழிச்சு கொடுக்கும்போது சொன்னாராம், அம்மா சகோதரி தக்க சமயத்தில் என் மானத்தை காக்க ஒரு சேர கரக்கட்டை கிழிச்சு என் மானத்தை காப்பாத்தின, உனக்கு இன்னொரு வரும்போது நீயாவது கிழிச்சு கொடுத்த, நான் கிளியாம மூலமா உனக்கு கொடுப்பேன் கிளியாத ஆடையாக அப்படின்னு முற்பகல் செய்யும்
பிற்பகல் விளையும். அப்படி மாதிரி துச்சாதனை இழுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அப்பதான் கிளியான ஆணையை கொடுத்து திரௌபதி மனத்தை காப்பாற்றினார். சொன்ன மாதிரி கண்ணனை நினைக்காம அவள் கையை 2 கையை வச்சுக்கல. அவளுக்கு மனதில் நம்பிக்கை இருந்தது தன்னால் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய பலத்தை இழக்கும் பொழுதுதான் பாருங்க அந்த இடத்துல கண்ணனை கூப்பிட்டா. அதனாலதான் இன்னைக்கும் பெண்களாக கூடியவங்க ஆலயத்துக்கு போனாங்க அப்படின்னா இந்த 2 கையை உயர்த்தி சாமி கும்பிடக்கூடாது. நமஸ்காரம் பண்ணும் போது கூட அஷ்டசாஸ்திர நமஸ்காரம் உண்டு. ஏன்னா மனிதனை பார்க்கையில கீழிருந்து மேலுமாகவும், ஆண்டவனை பார்க்கும்போது அம்பாளை பார்க்கும்போது மேலிருந்தும் கீழுமாக பார்க்க வேண்டும். அதே மாதிரி பெண்களாக கூடியவங்க இந்த அங்க பிரதட்சணம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதை கண்டிப்பான முறையில பெண்களாக கூடியவங்க பண்ணவே கூடாது. இது பெரிய பாவத்தை சேர்க்குமே தவிர நீங்க செய்த அந்த வேண்டுதலுக்கு உங்களுக்கு பரிகாரம் என்னைக்குமே கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய மார்பகமாகப்பட்டது இந்த பூமியில விழக்கூடாது. அதனாலதான் இந்த உருண்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறத யார் சொல்லி வச்சாங்க, எவர் சொல்லி வச்சாங்கன்னு தெரியாது. நமஸ்காரம் பண்ணும் போது கூட பாருங்க பெண்களாக கூடியவங்க ஆலயத்திற்குள்ள சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பெரியவர்களை வணங்கும் பொழுதும் கூட அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம்னா என்ன, ஆலயத்துக்குள்ள வந்து அப்படி கீழே கீழே கும்பிட்டு தன்னுடைய தெய்வத்தை பணியும்படிக்கு விழுந்து ஒரு பொண்ணு வந்து கும்பிடவே கூடாது. இந்த மார்பகம் என சொல்லக்கூடியது பணிபீடத்தை குறிக்கக்கூடியது. அதனாலதான் பாருங்க தெய்வமாக போற்றக்கூடிய அந்த மார்பகமாகப்பட்டது அந்த பூமியில விழக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஈரச்சேலையோட கோவிலுக்குள்ள போகலாமா? அது மிகப்பெரிய தவறு. நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்தின்படி பெண்களாக கூடியவர்கள் அந்த ஈரச்சேலையோட உள்ள போகக்கூடாதுன்னா 2 வித காரணம் உண்டு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆலயத்திற்குள்ள பெண்களும் வருவது உண்டு, ஆண்களும் வருவது உண்டு. அப்படி ஆண்கள் வரும் பொழுது தேகமுழுக்க தண்ணீரை ஊற்றி ஒரு பெண் போனா அப்படின்னா அது பார்க்கக்கூடிய ஆணுக்கு காமத்தை தூண்டு வண்ணமாக இருக்கும். அது பெரிய பாவத்திற்கு உண்டான செயலாகும். பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவமான செயல். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இறந்த பொழுது பாருங்க ஒரு மரணம் ஏற்பட்ட வீட்டுல ஒரு மரண பிணத்தை வைத்துக் கொண்டு தன முழுக்க தண்ணியை ஊத்திக்கிட்டு நீர்மானு ஒண்ணு எடுத்து வருவாங்க, சுத்தி வருவாங்க. அப்ப இந்த காரியத்தை அங்க ஆலயத்திற்குள் செய்யலாமா, இல்ல ஆலயத்திற்குள் ஈரச்சோலையிட போனவங்க இந்த சவத்தை சுற்றி வரலாமா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. காரணம் அப்படின்னா மாலை என்பது ஒரு மலரில் ஒரு தோட்டத்தில் பூக்கக்கூடிய மாலையாக இருந்தாலும் கூட தெய்வத்திற்கு சாத்தும் பொழுது அந்த மலருடைய வாசனை எப்படி இருக்கும், அதே ஒரு இறந்த வீட்டுல போய் பார்த்தோம்னா அந்த மலருடைய வாசனை எப்படி இருக்கும். ஒரு ஊதுபத்தியாக கூடியது ஆலயத்திற்குள்ள பொருத்தி வைத்தோம் என்று சொன்னால் அது எப்படி வாசனையாக இருக்கும். அதே ஒரு பிரேத வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வாசனை எப்படி இருக்கும். இப்படி ஆள்தானே எனக்கு தேவை. ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னா ஒண்ணு படிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணணும். நம்ம அந்த கணவன் கூட சரி படிக்காம இருந்தாலும் வரவு செலவு பார்க்கறது பெண் தானே. ஏன்னா தாரும் போய்விட்டால் ஒரு குடும்பத்துல சகலமும் போய்விடும். அதான் சொன்னா எழுதி விளங்காதான் வாழ்க்கை கழுதை புரண்ட கடம்போல் ஆகிவிடக் கூட. வரவு எட்டனானா செலவு நல்லா குடும்பம். இப்ப ஏற்பட்ட ஆளு நல்லா படிச்சிருக்க ஒன்னே தான் இன்னைக்கு நாலு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். யாருக்கு? உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தாய் மானே, வெள்ளி மானே, மானுக்கு பிறந்த மானே, அம்மானை அழகு மிகும் கண்மானே, ஆடி வரும் பெண்மானே, தேடி வருவார் உன்னை கல்யாணம் பண்ண முருகப் பெருமானே, முருகப் பெருமானே. முருகன் தான் கல்யாணம் பண்ண போறான். உன்னைத்தானே மானே உயிர் போவெடுத்து ஒரு மாலையிடு தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே அப்படியே முருகன் வந்து உன்னை அப்படியே நடிக்கிறேன். என்னமோ வள்ளி நாளை கட்டி பிடிக்க போறேன். நீங்க கட்டி பிடிக்க வர்ற மாதிரிலாம் தெரியுது. தெரியுது. ஆனா கட்டி பிடிச்சனா இல்ல, நான் முத்தம் கொடுத்தனா இல்ல,
நான் முத்தம் கொடுத்தா நீ வேணாம்னு சொல்ல போறியா? நீ எனக்கு அப்பா மாதிரி. ஒரு குழந்தைக்கு ஒரு தந்தை முத்தமிடுவது தவறு கிடையாது. அப்பா மாதிரி இருந்தாலும் கூட ஒரு பெண்ணு குமரியாக அப்பா மாதிரி கற்பனையே கிடைச்சு விட்டாளுடா. ஆத்தாடி ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு நான் அப்பாவா மாமா? நீங்க சித்தப்பா இல்லையா? உனக்கு நான் அத்தா இல்லையா? சிட்டுக்கடா வந்த சித்தப்பா இல்லையா? அது நான் சொல்றேன். முத்தம் கொடுத்தானே இவள் முத்தம் கொடுத்தானே கண்ணன் வருவார் அங்கே சத்தம் போடுவார். பூவெடுத்து மந்த ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போதையாற்றில் மூடவா, கட்டி முழு நாடகம் அது வாராந்தி வாராந்தி வெள்ளேந்தி பொறுத்தே உன்மீது ஈவானம்மா. அம்மம்மா ஏதோ சொன்னாரம்மா உன்னோடு ஒன்றாக எல்லாரும் போனோம் கல்யாணம் நடக்காம போயிருமா? இல்ல இந்த வள்ளிக்கு திருமணம் நடக்காம போயிருமா? நடக்காது. ஜெய ரவிச்சந்திரன் வந்து நடக்காம போயிருமாடா தம்பி? பாம்புக்கு பல்லுல விஷம், பள்ளிக்கு நாக்கில விஷம். ஏன் பள்ளிக்கு நாக்கில விஷம்? பள்ளி உடம்புல எந்த இடத்துல எச்சம் விட்டாலும் பொக்குடிக்கிறது ஒண்ணு மே உதடு, இன்னொன்னு சரி இருக்கட்டும். அந்த மாதிரி பாம்புக்கு பல்லுல விஷம், பள்ளிக்கு நாக்கில விஷம், தேளுக்கு கொடுக்கல விஷம். உங்க வீட்டுக்கார முருகனுக்கு உங்க மாமனார் சிவனுக்கு உடுக்கல விஷம். அதே போல நாரனுக்கு ஆகையினால அடிக்கடி உரை பதை தம்பி சுரேஷ், என்னடா ஐயனாரு, என்னடா 18ஆம் படி, என்னடா சமயமுத்து, வர வர ரொம்ப மரியாதை தேய்கிற மாதிரி தெரியுது. இத்தோடு நம்ம மரியாதை காப்பாத்திக்கிட்டு அடுத்த தள்ளி. ஆமா, ஏன்னா வீரவாக சொன்னது போல சூரபதமோட பார்த்து சொன்னானா, அப்ப சூரபதமா நினைச்சா ஓங்கனை நானே முடிச்சு விடுவேன், ஓங்கனை நான் முடிச்சுட்டு வந்திருக்கு வேறவனுக்கு வேலைக்கு நம்ம போய்விடுமே என்பதற்காக உன்னை விட்டுவிட்டு நாம் போறேன்னு சொன்னானா. அந்த மாதிரி முறைக்குரிய முருகனை தேவரிசி நாரத முனிவன் என்பது நான் உண்மையானார் சிக்கல் சிங்கார வேலைவனை வர செய்து உன்னை சிறையெடுத்து சென்று திருத்தணிகளை திருமணம் முடிப்பேன். இந்த வள்ளிக்கு திருமணம் இது சத்தியம். இந்த முருகனை நான் திருமணம் பண்றதுக்குள்ள முட்டி மோதி முடியெல்லாம் பிதுங்கி கண்டா கடம்பா
கார்த்திகையா கதிர்வேலா எங்கிருந்தாலும் விரைவில் வந்து என்னை ஆட்கொண்டு போவாயாக முருகா முருகா முருகா